ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கோட vlog என்னென்னா, பிளாக்கிக்கு வேப்பிலை குளியல். பிளாக்கிக்கு ரொம்ப நாளாக இச்சிங் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளே குளிப்பாட்டிடலாம்னு நினச்சேன். கொஞ்சம் மஞ்சளும் வேப்பிலை கொஞ்சம் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துருக்கேங்க. ஒரு வழியாக பிளாக்கிக்கு பிடிக்கலனா கூட உடம்புல வேப்பிலை பேஸ்ட்டை அப்ளை பண்ணியாச்சுங்க. கொதிக்க வச்ச வேப்பிலை தண்ணியை நார்மல் வாட்டரோட மிக்ஸ் பண்ணியாச்சு. பிளாக்கியும் என்னடா வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரியாக்ஷனே சுத்தமாக சரியில்லைங்க. எங்கள் லக்ஷ்மணா எங்க 20 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆகட்டும்னு விட்டுட்டோங்க. பிளாக்கி 80% நல்லாவே கோஆப்ரேட் பண்ணிச்சிங்க. தண்ணியில் மஞ்சள் பவுட்ரு கலந்தாச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் பிளாக்கிக்கு வேப்பிலை அப்ளை பண்ணி குளிப்பாட்டுறதுங்க. குளிக்கும் போது தண்ணி கிட்டேயே வரலைங்க. தண்ணி ஊற்ற ஊற்ற கம்முன்னு ஆயிடுச்சு. சூப்பராக பிளாக்கிக்கு ஒரு குளியலும் போட்டாச்சு. அதோட பயமும் போயிடுச்சு. இது நெக்ஸ்ட்டு டாஸ்க்குங்க. துடைக்கவே விடலை. விளையாடிக்கிட்டு கடிச்சிக்கிட்டு பிளாக்கி கடிக்காத அவனை. ஒரு வழியாக துடைச்சும் முடிச்சாச்சுங்க. சாப்பிட்ட அப்புறம் நல்லா ஒரு தூக்கம் போட்டுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் காரும் வந்தாச்சுங்க. பிளாக்கியும் நல்லா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிச்சு. ஃபேஸை கூட பார்க்கல, ரொம்ப சோகமாயிடுச்சு. என்ன பேசினாலும் சமாதானமும் ஆகலை. மற்றவங்களுக்கு இது ஒரு ஜஸ்ட் அ டாக், பட்டு இதுக்குள்ளே எவ்வளவு அஃபெக்ஷன் இருக்குதுன்னு வளர்க்குறவங்களுக்கு தாங்க தெரியும். எங்களுக்கும் பிளாக்கியை விட்டுட்டு போகிறதுக்கு கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. என்ன பண்ணுறது, லீவ் முடிஞ்சிடுச்சு, போய் தானே ஆகணும். வீட்டில் வளர்க்குற பெட்ஸ்லாம் குழந்தைங்க மாதிரிங்க. அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.